ரமா ஒரு விதவை. அவளுடைய கணவனை இழந்து 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ரமா டெய்லரிங் வேலை செஞ்சுதான் தன்னுடைய குடும்பத்தை நடத்தினா. அக்கா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் Dress. இதை நீங்க தான் அழகா தச்சு கொடுக்கணும். சரி மீனா, நீ எப்படி ஆசைப்படுறியோ அதே மாதிரி தச்சு கொடுக்கறேன். ஆனா தச்சு கொடுத்தா 200 ரூபாய் ஆகும். அட கடவுளே, 200 ரூபாவா? அக்கா, இது ரொம்பவே அதிகம்க்கா. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, 150 ரூபாய் வாங்கிக்கோங்க. அப்ப சரி. ரமா அந்த வேலைய வாங்கிக்கிட்டா. ரமாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை தைக்கணும்னா ஒரு நாள் முழுக்க செலவாகும். அப்ப அவளுக்கு 100-200 சம்பாத்தியம் வரும். இப்படியே ஒரு மாசம் முழுக்க ரமாவால 5000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதுல 2000 ரூபாய் பணம் வீட்டு வாடகைக்கு போயிடும். அப்புறம் 2000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்குவா. மீதி அவகிட்ட இருக்கிற 1000 ரூபாய் பணத்தை ரமா ஒவ்வொரு மாசமும் கிருஷ்ணாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ கட்டிடுவா. அம்மா, நம்ம கிட்ட காசு மீதி இல்லவே இல்லையே. அதனால என்னப்பா? கிருஷ்ணாவோட ஸ்கூல் வீட்ல இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இவ்ளோ தூரம் கிருஷ்ணா எப்போ நடந்துதான் வருவான். கிருஷ்ணா தினமும் காலையில 7 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிடுவான். அப்பதான் அவனால ஸ்கூலுக்கு சரியான சமயத்துக்கு போக முடியும். அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு தான் அவனுக்கு ஸ்கூலே விடுவாங்க. ஆனா 4 கிலோமீட்டர் நடக்கணும்னா கிருஷ்ணாவுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அதனால அவன் தினமும் 6:30 மணிக்கு வீட்டுக்கு போய் சேருவான். கிருஷ்ணா கடுமையான உழைப்பாளி. அவனுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பம். நம்மளுடைய சௌர மண்டலத்துல எத்தனை கிரகங்கள் இருக்குதோ யாராவது சொல்ல முடியுமா? மொத்த கிளாஸ்லயும் கிருஷ்ணா மட்டும்தான் அந்த கேள்விக்கான பதில சொல்ல முடிஞ்சது. கிருஷ்ணா சொல்லு. சார், மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கு. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரானஸ், நெப்டியூன், அப்புறம் ப்ளூட்டோ. வெரி குட் கிருஷ்ணா. எல்லாரும் கிருஷ்ணாவுக்காக கிளாப்ஸ் தட்டுங்க. ஒரு நாள் கிருஷ்ணாவோட ஸ்கூல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. வர்ற செவ்வாய்க்கிழமை ஸ்கூல்ல ஒரு குவிஸ் காம்படிஷன் இருக்கு. யார் அந்த போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு புது சைக்கிளை கொடுக்க போறாங்க. சைக்கிள்ங்கிற விஷயத்த கேட்ட உடனே கிருஷ்ணாவுக்கு சந்தோஷம் பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு கிருஷ்ணா வீட்டுக்கு வந்த உடனே புஸ்தகங்களை திறந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னாச்சு கிருஷ்ணா? எக்ஸாம் சீக்கிரமா வரப்போகுதா? இல்லம்மா, வர செவ்வாய்க்கிழமை குவிஸ் காம்படிஷன் இருக்கு. அதுல நானும் சேர்ந்திருக்கேன். ஒருவேளை அதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு ஒரு புது சைக்கிள் பரிசா கிடைக்குமா? அப்படியா? அப்ப இதெல்லாம் சைக்கிளுக்காகன்னு சொல்லு. அப்ப சரி கண்ணா, முதல்ல கை கால அலம்பிக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் சாப்பிடு. அதுக்கப்புறம் நீ எவ்வளவு வேணாலும் படி. ஒரு வாரம் முழுக்க கிருஷ்ணா படிச்சுக்கிட்டே இருந்தான். அவனுடைய அம்மா அவன் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவளும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா. கடவுளே, கிருஷ்ணா எப்படியாவது அந்த குவிஸ் காம்படிஷன்ல ஜெயிக்கணும். அப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணாவுக்கு ரமா பொட்டு வச்சாங்க. அப்புறம் அவனுக்கு தயிரும் சர்க்கரையும் கொடுத்தாங்க. அம்மா, ரொம்ப சீக்கிரமே எனக்கு ஒரு புது சைக்கிள் வரப்போகுது. நிச்சயம் கிடைக்கும்பா. கிருஷ்ணா குவிஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டான். யார் முதல்ல பெல் அடிக்கிறாங்களோ அவங்க தான் பதில் சொல்லணும். முதல் கேள்வி, சோடியம் குளோரைடு சாதாரணமா என்னன்னு சொல்லுவாங்க? கிருஷ்ணா சொல்லு. சார், உப்பு. அடுத்த கேள்வி. இதே போல அனௌன்சர் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் கிருஷ்ணா பதில சொன்னான். கிருஷ்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு குவிஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சது நம்மளுடைய கிருஷ்ணா. எல்லாரும் கிருஷ்ணாவுக்காக கை தட்டினாங்க. அப்புறம் கிருஷ்ணாவுக்கு பரிசா கிடைச்ச சைக்கிளை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணா தன்னோட சைக்கிளோட அவனோட வீட்டுக்கு வந்தான். அம்மா,
அம்மா இங்க பாருங்க, என்னோட புது சைக்கிள். அடேங்கப்பா! 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். மறுநாள்ல இருந்து கிருஷ்ணா தன்னோட புது சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சான். இப்ப பார்த்தா கிருஷ்ணாவுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரம் தான் ஆகும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிருஷ்ணா தன்னோட சைக்கிள்ல திரும்பி வீட்டுக்கு வரும்போது அப்போ அவன் வர வழியில ஒரு மனுஷன் கீழே படுத்து கிடந்தத பார்த்தான். ஐயோ, என் இடுப்பு! அந்த சைக்கிள்காரன் என்னை இடிச்சிட்டு போயிட்டான். அந்த சின்ன பையன் கிருஷ்ணா சைக்கிள்ல ஸ்டாண்ட போட்டுட்டு அந்த ஆளுக்கு உதவி பண்றதுக்காக கிட்ட போனான். கிருஷ்ணா அந்த ஆளுக்கு தண்ணிய கொடுத்தான். அதுக்கப்புறம் அவன் திரும்பி அவனோட சைக்கிளை பார்க்கும்போது அப்ப அவனோட சைக்கிள் அங்க காணாம போயிடுச்சு. அட, என்னோட சைக்கிள் எங்க போச்சு? கிருஷ்ணா தன்னோட சைக்கிளை இங்கேயும் அங்கேயும் தேட ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு அவனோட சைக்கிள் எங்கேயுமே கிடைக்கல. அவன் அழுதுகிட்டே அங்கேயே உட்கார்ந்திருந்தான். அந்த சமயம் அவனுக்கு யாருடைய குரலோ கேட்டுச்சு. நீ உன்னுடைய சைக்கிளை தேடுறல்ல? யார் பேசுறது? அது நான் தான் பேசுற குரங்கு. நான் உன்னுடைய சைக்கிளை திரும்ப கொடுக்கறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரி, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்கறேன். ஆனா என் சைக்கிளை கண்டுபிடிச்சு கொடுத்துரு. சரி. அந்த பேசுற குரங்கு கிருஷ்ணாவை கூட்டிக்கிட்டு திருடங்க இருக்கிற இடத்துக்கு போச்சு. நான் அங்க போயிட்டு வேடிக்கை காட்டிக்கிட்டே இருப்பேன். அதுக்குள்ள நீ உன் சைக்கிளை எடுத்துக்கிட்டு போயிடு. சரி. அப்புறம் அந்த குரங்கு அந்த குண்டா இருக்கிறவன் வயித்து மேல குதிச்சுது. என்னடா தடி மாடு, எவ்வளவு நேரம் தான் தூங்குவ? எந்திரிச்சு வேலைக்கு போடா. என்ன விட்டுடு, நான் ஓடி போயிடுறேன், என்ன விட்டுடு. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த குரங்க பிடிக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் கிருஷ்ணா தன்னோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு போனான். அதுக்கப்புறம் கிருஷ்ணா அந்த பேசுற குரங்கையும் சைக்கிளையும் தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனான். அவன் அவனுடைய அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அம்மா, இதுதான் என்னோட சைக்கிளை கண்டுபிடிச்சு கொடுத்தது. இன்னில இருந்து இதுதான் என்னுடைய ஃப்ரெண்ட். நாம இதுக்கு தினமும் சாப்பாடு கொடுக்கலாமா அம்மா? நிச்சயமா கொடுக்கலாம்ப்பா. அன்னையில இருந்து கிருஷ்ணாவும் அந்த பேசுற குரங்கும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. இது முன்முன பத்தி ஒரு மந்திர கதை. அவ தன்னோட அப்பா, அம்மா, பாட்டி கூட ஒரு சின்ன கிராமத்துல அவ வாழ்ந்து வந்தா. முன்முன்னோட அப்பா ஒரு டெய்லர். அவர் இரவும் பகலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா பாவம், அவரால நிறைய பணம் சம்பாதிக்க முடியல. ஆனாலும் அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கிராம மக்களுக்கு ஒரு அறிவிப்பு, தயவு செஞ்சு கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஒரு நாள் அந்த ஊரோட மகாராணி அந்த ஊர் குழந்தைங்களுக்காக அவங்க ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணாங்க. ஏன்னா அந்த நாள் அந்த ராஜ்யத்தோட இளவரசனான தன்னோட பையனுக்கு பிறந்த நாள். கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்கள் எல்லாம் கேளுங்க. இன்னைக்கோட நம்மளுடைய ராஜகுமாரனுக்கு 12 வயசு நிறைவடைஞ்சிடுச்சு. இந்த சந்தோஷ சமயத்துல மகாராணி அவர்கள் ஒரு பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது வர்ற மாதம் 1ஆம் தேதி நடக்க போகிறது. நம்ம கிராமத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கண்டிப்பா வந்தாகணும். இது மகாராணியுடைய ஆணை. அரண்மனைக்குள்ள பார்ட்டியா? இதை விட பெரிய விஷயம் வேற எதுவா இருக்க முடியும்? நம்ம வாழ்க்கையிலேயே இந்த பார்ட்டி தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நீ எந்த ட்ரெஸ் போடுவ? எங்க அப்பா எனக்காக ஒரு அழகான கவுன் வாங்கி வச்சிருக்காரு. நான் அதை தான் போட்டுப்பேன். நான் ரொம்ப அழகான என்னுடைய சிகப்பு கவுனை போட்டுப்பேன். ஆமா, முன்முன் நீ என்ன போட்டுக்க போற? நீ எதுக்காக
அவகிட்ட எல்லாம் கேக்குற? உனக்கு விஷயமே தெரியாதா? இவங்க எல்லாம் ரொம்ப ஏழைங்க. இவகிட்ட கவுன்லாம் இருக்காது. அட ஆமா, இவ தினமும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே கிழிஞ்சு போய் தான் இருக்கும். என்னாச்சு முன்முன்? எதுக்காக இவ்ளோ சோகமா இருக்க? ஆமா, நீ எதுக்காக இவ்ளோ சோகமா இருக்கிற முன்முன்? இந்த பார்ட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உனக்கு போக விருப்பம் இல்லையா? இல்ல நீ கண்டிப்பா போயாகணும். நீ மகாராணியோடைய ஆணைய மீறக்கூடாது. ஆனா எப்படிப்பா போக முடியும்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப அழகான Dress எல்லாம் போட்டுக்கிட்டு வருவாங்க. ஆனா நான் என்ன போட்டுட்டு போவேன்? நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல. ஆனா இதுக்கு பணம் ரொம்ப செலவாகும் இல்ல? என்னாச்சுன்னா அன்னைக்கு ராத்திரி பூராவும் முன்முன் ரொம்ப கவலையோட இருந்தா. அவளோட குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட அவளை சந்தோஷப்படுத்த முடியல. ஆனா மறுநாள் காலையில உதிச்ச உடனே அவ விடிய காலையில அவ விளையாடுறதுக்காக வெளியில போனா. எப்பவும் போல அவ அன்னைக்கும் விளையாட போயிட்டா. முன்முன் கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. அவளுக்கு செடிகள், மரங்கள், பறவைகள், மிருகங்களை ரொம்ப பிடிக்கும். அவ அதுங்க மேல ரொம்பவே பாசமா இருந்தா. ஒரு நாள் கூட அவங்கள விட்டு அவளால விலகி இருக்கவே முடியாது. அவ தினமும் காலையில விளையாடுறதுக்காக வெளியில போவா. அப்புறம் அன்னைக்கு நாள் முழுதும் மரங்கள், பறவைகள், அப்புறம் மிருகங்கள் கூட பேசிக்கிட்டே இருப்பா. என் நண்பர்களே, உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, எனக்கு ஆலமரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து அதோட காத்த வாங்கணும் போல இருக்கு. இவ்ளோ நிம்மதியா இருக்கு இங்க. ஆனா இல்ல, மகாராணி சொன்ன பார்ட்டி சீக்கிரமே வரப்போகுது. நான் எந்த Dress போட்டுக்கிறது? இப்படி நடக்கவே கூடாது. என்னுடைய நிழல்ல இருக்கிற சின்ன பசங்க யாரும் அழுவக்கூடாது. யாரு? எங்க? யார் என் கூட பேசுறது? யாருன்னு சொல்லுங்க. மேல பார். மரம். அட, நீயா பேசுன? ஆமா, உன்னால எப்படி பேச முடியும்? இப்படிதான் நடக்கும். யாராவது ஒருத்தர் எத்தனை நாள் ஒண்டியா இந்த காட்டுல அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்வாங்களோ அவங்களுக்கு மாயா வித்தைகள் வந்துடும். இப்ப நீ சொல்லு, என்னுடைய நிழல்ல நீ உட்கார்ந்துகிட்டு ஏன் அழுதுகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. போனா போகட்டும், என்கிட்ட சொல்லு. எனக்கு நாள் பூராவும் இந்த காட்டுல ஒண்டியா இருக்கிறத விட வேற வேலை ஒண்ணுமே இல்ல. ஆரம்பி, ஒரு நல்ல கதையை எனக்கு சொல்லு. எனக்கு குஷியா இருக்கும். அப்போ ஒருவேளை யாருக்கு தெரியும், என்னுடைய மாயா சக்தியால உனக்கு ஏதாவது உதவி பண்ணலாம். ஆனா மரமே, நான் உன்கிட்ட எதை பத்தி சொல்றது? கிராமத்துல இருக்கிற எல்லா பசங்களும் அரண்மனையில நடக்க போற இளவரசரோட பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாரும் போக போறாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப அழகான Dress எல்லாம் போட்டுப்பாங்க. ஆனா என்கிட்ட ஒரு நல்ல Dress கூட இல்லவே இல்ல. அதனால உன்னால எனக்கு ஒரு அழகான கவுன் கொடுக்க முடியுமா? அதுவும் உன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி கவுன் கொடுக்க முடியுமா? உண்மையாவா பாப்பா? நீ என்னதான் நினைக்கிற? நீ ஏதாவது சிண்ட்ரில்லாவா? ஒருவேளை நானு பூசணிக்கா தேவதையா? இல்ல, நான் அந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் செய்ய முடியாது. ஓ, சரி, பரவாயில்ல, விடு. சரி, இப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நில்லு பாப்பா, நான் அந்த தேவதை சொன்ன மாதிரி எந்த மாயையும் செய்ய முடியாதுன்னே வச்சுக்கோ. ஆனா
நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த காடு மொத்தத்திலையும் ஒரு மாயை இருக்கு. நீ அதை அனுபவிக்க மாட்டேன்றியே. நீ இங்க டெய்லி வருவல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அதே மாதிரி செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், இவைகள் எல்லாத்துலயும் ஒரு மாயை இருக்கு. நீ இதுங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்டீன்னா அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க. அப்படியா? ஆமா, இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா. சின்ன பசங்க கிட்ட தான் நல்ல நல்ல உடைகள் இருக்கும். ஆனா உங்கிட்ட தான் நல்ல மனசு இருக்கு. அதனால அது ஒன்னே போதும். அது ரொம்ப முக்கியமானது. சரி, நீ கிளம்பு. எனக்கு தூங்குற டைம் ஆயிடுச்சு. அந்த ஆலமரம் சொன்னதை கேட்ட உடனே முன்முனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால அவகிட்ட இருந்த சோகமும் போயிடுச்சு. அப்புறம் அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவ மரங்கள், பறவைகள், அப்புறம் மிருகங்கள் கிட்ட ரொம்ப பிரியமா நடந்துப்பா. அவளுடைய பிரச்சனைய பத்தி அவங்க எல்லார்கிட்டயும் சொன்ன போது, பிரியமான முன்முன், நீ எப்பவும் எங்ககிட்ட பிரியமா நடந்துக்கிற, அன்பா பேசுற. என்கிட்ட இருக்கிற வெள்ளை பெட்டல்ஸ உன்னோட கவுனுக்காக நீ பறிச்சுக்கோ. என்ன நீ வேட்டைக்காரங்க கிட்ட இருந்து எத்தனை தடவை காப்பாத்திருக்க முன்முன். அதனால என் ரெக்கையில இருக்கிற இறகுகளை பறிச்சுக்கிட்டு போ. அதை வச்சு நீ உனக்கு கவுன் செஞ்சுக்கோ. நீ என்கிட்ட இருந்து ஃபர் எடுத்துட்டு போயிடு. அதை வச்சு முன்முன் நீ உன்னோட கவுனுக்கு ஒரு அழகான பெல்ட் செஞ்சுக்கோ. நான் உனக்கு அழகான தலைமுடியை செஞ்சு கொடுப்பேன். உன்னோட தலைமுடி பார்க்கிறதுக்கு இதை விட ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப நன்றி. நீங்க கொடுத்த இந்த உயர்ந்த பரிசுக்காக உங்க எல்லாருக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். ஆனா இதை வச்சு என்னால எப்படி கவுன் பண்ண முடியும்? இது எல்லாத்தையும் உன் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடு முன்முன். எதுக்கும் கவலைப்படாத. அந்த ஆலமரத்தோட மாய சக்தி உன் கூட இருக்கு. இதெல்லாம் என்ன? அப்பா, இந்த gift எல்லாம் காட்டுல இருக்கிற மரங்கள், செடிகள், பறவைகள், அப்புறம் மிருகங்கள் கொடுத்தது. அப்பா, இது எல்லாத்தையும் வச்சு எனக்காக ஒரு கவுன் செஞ்சு கொடுக்க முடியுமா? ஆனா எப்படி? அப்பா, முதல்ல நீங்க ஆரம்பிங்க. காட்டுல இருக்கிற மாயத்தால எல்லாத்தையும் முடிச்சிட முடியும். எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா நீ இவ்வளவா சொல்றதுனால நான் ஒரு வாட்டி முயற்சி பண்றேன். அட, இந்த ரோஜா பூவுல ஏதோ மாய இருக்கு. இதால நம்ம ஈஸியா தச்சிடலாம். என்னால கண்டிப்பா செய்ய முடியும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் முன்முன். எனக்கு தெரியும், நான் இதெல்லாத்தையும் வச்சு நல்ல அழகானதை தைக்க முடியும். அப்புறம் இது போல முன்முன்னோட அப்பா கடந்த 3 தினங்களா கஷ்டப்பட்டு தச்சாரு. அவருக்கு எப்பெல்லாம் ஏதாவது தேவைப்படுதோ அப்பெல்லாம் முன்முன் காட்டுக்குள்ள ஓடி போய் அவங்க நண்பர்கள் கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு வருவா. அடுத்த 3 நாட்களுக்குள்ள அந்த கவுனும் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்குதான் அந்த பார்ட்டியும் நடக்க ஆரம்பிச்சது. அப்ப முன்முன் ரெடி ஆயிட்டு இருந்தா. அப்பா, இது ரொம்ப அழகா இருக்கு. நான் இப்பவே இத போட்டுக்கட்டுமா? நிச்சயமா முன்முன். சரி, இங்க வா, நானே உனக்கு போட்டு விடுறேன். அடடா, நான் இதுவரைக்கும் இவ்வளோ அழகான பாப்பாவை பார்க்கவே இல்லை. Thank you அப்பா. Thank you. இதோ உன்னுடைய கிரீடம். என்னுடைய சின்ன ராஜகுமாரி, ராஜகுமாரனுடைய பிறந்த நாளுக்கு போறதுக்கு தயாராயிரு. முன்முன் எப்ப அவ வீட்டை விட்டு வெளியே வந்தாலோ அப்போல இருந்து அந்த குளிர்காற்ற சுவாசிச்சா. அந்த சமயம் பார்த்து வானத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரம் முன்முன்ன பார்த்துச்சு.
பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. அவ போட்டுக்கிற அந்த கவுன் ரொம்பவே அழகா இருக்கு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு அழகான கவுனை பார்த்ததே இல்ல. இது பார்க்க எவ்வளவு வெள்ளையா ஷைனிங்கா இருக்கு பாரு. ஆனா நான் இந்த கவுனை இன்னும் ரொம்ப அழகா மாத்த முடியும். எப்படி? ஸ்டார்டஸ்ட், என்னுடைய நண்பர்களே வாங்க, அந்த பொண்ணோட கவுன்ல நாம கொஞ்சம் ஸ்டார்டஸ்ட தெளிச்சு விடலாம். வாங்க, இதை இன்னும் நாம மினுமினுக்க வைக்கலாம். அப்படி செஞ்சிடலாம். அதுக்கு அப்புறமா முன்முன் அந்த பார்ட்டிக்கு போய் சேர்ந்த உடனே யார் இந்த பொண்ணு? யாரு இவளா? அட கடவுளே, இவதான் முன்முன். அந்த கவுனை கொஞ்சம் பாருங்களே, இது பார்க்கிறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அவளோட ஏழை அப்பா இதை எப்படி வாங்கி கொடுத்திருப்பாரு? அம்மா, அது யாரு? எனக்கு யாருன்னு தெரியலையே கண்ணா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த பார்ட்டிலேயே அவதான் ஒரு ஷைனிங் ஸ்டார்னு நான் சொல்லுவேன். அம்மா, நான் இந்த கேக்க கட் பண்ணும்போது அந்த பொண்ணு என் பக்கத்துல நிக்க சொல்லி கேக்கட்டுமா? ஆ, நிச்சயமா கண்ணா. வீரர்களே, போய் அந்த பொண்ண இந்த மேடைக்கு கூட்டிட்டு வாங்க. செல்ல குழந்தையே, உன்னால என் இளவரசன் பக்கத்துல நிக்க முடியுமா? அப்பதான் இவன் கேக்க வெட்டுவானா. சரி, நிச்சயமா மகாராணி. அதுக்கு அப்புறம் இந்த ஒரு இரவு முன்முன்னோட வாழ்க்கையில ரொம்ப அழகான ஒரு இரவா மாறிடுச்சு. இளவரசர் கேக்க கட் பண்ணிட்டு இருக்கும்போது முன்முன் இளவரசனோட ரொம்ப பக்கத்துல நின்னுட்டு இருந்தா. ஒருவேளை உங்க மனசு ரொம்பவே சுத்தமா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம அழகான முன்முன் வாழ்க்கையில நடந்த மாதிரி. ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.